ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஐ மேனிஃபெஸ்டட் யூ. நான் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். உங்கள் பர்சன் எனர்ஜி, அவங்க ஹிடன் ஃபீலிங்ஸ் இங்கே இருக்குது. தட்ஸ் வை நீங்கள் இங்கே இருக்கீங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட வந்துச்சுன்னா உங்கள் லவ்ட் ஒன் ஹார்ட்டில் ஸ்டில் நவ் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பர்சன் எனர்ஜியில் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த ரீடிங் எண்ட் ஆகிறப்போ இந்த கனெக்ஷன் எவ்வளோ டீப்பாக இருக்குது உங்களுக்கு தெரியும். இனிஷியல்ஸ், பர்த் டேட், பர்த் மந்த், பர்த் இயர், இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கூட கனெக்ட் ஆகும். இந்த வீடியோ கூட கனெக்ட் பண்ணுங்கள். எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் யூர் ஐஸ். உங்கள் பர்சனை திங்க் பண்ணுங்கள். சே திஸ் பர்சன் நேம் 3 times. உங்கள் லவ்டு ஒன்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல, ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐம் ஸ்டில் வெயிட்டிங் டைப் பண்ணுங்கள். This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Let's see. ஃபர்ஸ்ட்லி உங்கள் லவ்டு ஒன் உங்களை மறந்துட்டாங்க எல்லாரும் நினைக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கலாம், அவங்க ஃபேமிலி நினைக்கலாம், தேர்ட் பர்சன் நினைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சிருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி நினச்சிருப்பாங்க, ஏன் நீங்கள் கூட உங்கள் லவ்டு ஒன் உங்களை மறந்துட்டாங்க நினச்சிருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் உங்கள் நேம் கூட மறக்க முடியாமல் இருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கூட உங்கள் லவ்டு ஒன்னால் மறக்க முடியல. உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பர்சனுக்கு நல்லா தெரியும். உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க. அவங்க பேசாமல் இருந்தாலும் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஸ்டில் உங்கள் மேலே லவ் இருக்குது. தென் ஏன் உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க? இப்போது உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்கல்ல, அவங்க பேசாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு இல்லை. சில ஃபீலிங்ஸ்க்கு வேர்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சன் ஃபீலிங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் உங்கள் பர்சன் ரியல் ஃபீலிங்ஸ். உங்கள் லவ்டு ஒன் ஃபீலிங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதா? திஸ் இஸ் யோர் ரீடிங். உங்கள் பர்சன் ஃபீலிங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப இன்டென்ஸாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் உங்கள் பர்சன் ரியல் ஃபீலிங்ஸ். இப்போ உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட வந்து அவங்க ரியல் ஃபீலிங்ஸ், அவங்க சிச்சுவேஷன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீடே இல்லை. ஏன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. திஸ் பர்சன் குட் பி கேப்ரிகான், வர்கோ, ஜெமினி, அக்வாரியஸ், பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ. இப்போது உங்கள் எனர்ஜி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, யூ கைஸ் ஆர் ரியலி பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் கரெக்டான பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. கிளைம் திஸ். உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறப்போ அவங்க வீக் ஆகுறாங்க. ஏன் அவங்க வீக் ஆகுறாங்கன்னா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் உங்கள் மெமோரிஸ் வரப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ண எமோஷன்ஸ் வெளியே வருது. உங்கள் பர்சன் பார்க்குறதுக்கு ரக்கடாக இருப்பாங்க, பட் வெரி சாஃப்ட். உங்கள் பர்சன் கிட்ட இன்னசென்ட் ஸ்மைல் இருக்கும். உங்கள் லவ்டு ஒன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் உங்கள் பர்சன் உங்களை வச்சுருக்காங்க. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த ட்ரூ ஃபீலிங்ஸ், உங்கள் கேரிங், உங்கள் குட்டி குட்டி ஃபைட்ஸ், உங்கள் ஈகோ, இது எல்லாமே அவங்க ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் உங்கள் பர்சன் வச்சுருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு காட் கிஃப்ட், அந்த மாதிரி உங்கள் பர்சன் உங்களை வியூ பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் உங்கள் பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, பிளாக் பண்ணியிருப்பாங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது, பட் அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரியலாக இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் உங்கள் நேம் கேட்ட நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள், சம்வேர் உங்கள் நேம் பார்க்குறாங்க ஆர் யாராச்சும் உங்கள் நேம் கால் பண்ணுறத உங்கள் பர்சன் கேட்குறப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு குட்டி ஹாப்பினஸ் அவங்க இன்சைடில் வருது. ஏன் உங்கள் பர்சன் உங்கள் நேம் கேட்குறப்போ ஸ்மைல் பண்ணுறாங்க? அந்த ஸ்மைலுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது? சொல்ல முடியாத நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் நேம் கேட்குறப்போ அவங்க ஹைஸில் இருந்து டியர்ஸ் வரும். அந்த டியர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வராது, லிட்டில் டியர்ஸ். மேபி இது உங்கள் எனர்ஜியாக கூட இருக்கலாம். அந்த டியர்ஸ் வரப்போ தான் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்கள் மேலே இருக்க அந்த லவ், உங்கள் மேலே இருக்க அந்த கேரிங் ஃபோர்ஸ் பண்ணி இரைஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியாது உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நீங்கள் உங்கள் பர்சன் கூட கனெக்டடாக இருக்கீங்க, ஹார்ட் டு ஹார்ட். கைஸ், யூ நோ வாட்? உங்கள் பர்சன் ஸ்ட்ராங் இல்லை, நீங்கள் தான் ஸ்ட்ராங். உங்கள் பர்சன் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் வீக். நீங்கள் பார்க்குறதுக்கு வீக்காக இருப்பீங்க, பட் நீங்கள் தான் ஸ்ட்ராங். 3 months, 5 months, 8 months, 2 years, no contact. அந்த டியர்ஸ் வரப்போ தான் உங்கள் லவ்டு ஒனுக்கு தெரிஞ்சது அவங்க உங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்கள் கூட எவ்வளோ கனெக்டடாக இருந்திருக்காங்க உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சது. ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் மீட்டப் பற்றி கேட்டிருப்பீங்க, உங்கள் பர்சன் அதுக்கு நோ சொல்லியிருப்பாங்க. ஏன் உங்கள் பர்சன் நோ சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் ஹிடனாக வச்சுருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஷோ பண்ணாமல் அந்த ரியல் ஃபீலிங்ஸ் அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண எமோஷன்ஸ் வெளியே வரும். நீங்கள் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பர்சன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பர்சன் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஈகோ. உங்கள் லவ்டு ஒன் உங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணாமல் எஸ்கேப் ஆகுறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் உங்கள் பர்சன் உங்களை பார்த்துட்டாங்கன்னா தே காண்ட். உங்களுக்கே தெரியும் உங்கள் லவ்டு ஒன் உங்களை பார்த்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இந்த பர்சன் அதை பண்ண மாட்டாங்க. லுக் அட் திஸ். உங்கள் பர்சன் எவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்க. அந்த ஈகோவிலேருந்து இப்போது உங்கள் பர்சன்னால் வெளியே வர முடியல. அதனால தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்காங்க, உங்களை மீட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ஈகோ மெல்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பர்சன் நெக்ஸ்ட் செகண்ட் உங்ககிட்ட தான் வருவாங்க. உங்கள் பர்சன் ஹைஸில் அந்த லவ் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறப்போ அவங்க ஹைஸ் பாருங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஆக்சுவலி இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நீடே இல்லை. நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். சேம் உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ஃபீல் பண்ண முடியும். கைஸ், பேக்ரவுண்டில் இப்போ ஒரு பைக் சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? அப்படி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு டபுள் எஸ் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ எண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சவுண்ட் கேட்டீங்க, அந்த பைக் சவுண்ட் நீங்கள் கேட்குறீங்கன்னா திஸ் இஸ் யோர் சைன். பர்த் மந்த் ஜான், ஆகஸ்ட், டிசம்பர், மார்ச், மே. பர்த் இயர் 1981, 1984, 1989, 1992, 1998, 1997, 2000, 2004, 2006, 1999, 1994, 1998, 1987. உங்கள் பர்சன் அவுட் சைடில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்சைடில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் இன்சைடில் நீங்கள் தான் இருக்கீங்க. எஸ், நான் மட்டும் எஸ் சொல்லலை, யூனிவர்ஸ் கூட எஸ் சொல்லியிருக்காங்க. சேம் ஆஃபீஸ், சேம் காலேஜ், ஏஜ் டிஃப்ரென்ஸ். இந்த ரீடிங்கில் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? உங்கள் லவ்டு ஒன் ஈகோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு மூவ் ஆன். உங்கள் பர்சன் ஹார்ட் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு ஐ ஸ்டில் லவ் மை பர்சன். எஸ், திஸ் பர்சன் ஸ்டில் லவ்ஸ் யூ. உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்கல்ல, 2 reasons பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈகோ, செகண்ட் ஒன்
கெரியர் ப்ளஸ் பர்சனல் இஷ்யூஸ். அந்த பர்சனல் இஷ்யூஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். எவ்ரி டைம் அந்த ஈகோ உங்கள் பர்சனுக்கு இருக்காது. அந்த ஈகோ வரப்போ உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனெக்ஷன் செட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆகாது, நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ண மாட்டேன், அதில் உங்கள் லவ்டு ஒன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒன் ஈகோவில் இருக்கப்போ நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் பர்சன் கன்வின்ஸ் ஆகக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்க மைண்டில் உங்கள் பர்சன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது நேச்சுரலாக அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகுது உங்கள் பர்சன் ஈகோவில் இருக்கப்போ. உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க, ஐ மிஸ் யூ உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட அவங்க மிஸ் பண்ணுறத ஷோ பண்ண மாட்டாங்க. அவங்க வீக்காக தெரியக்கூடாது உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அந்த ஈகோ இருக்கிறதுனால உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஹர்ட்ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அந்த ஈகோ இருக்கிறதுனால உங்கள் பர்சன் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்க மாட்றாங்க. அதனால நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க. உங்கள் பர்சன் ஈகோனால நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சோஷியல் மீடியா, உங்கள் ப்ரொஃபைல் பிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் தாட்ஸ் வந்துச்சுன்னா அந்த மூவ் ஆன் பண்ணுற ஐடியா நீங்கள் கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஐம் ரைட் பியூட்டிஃபுல் சோல்ஸ்? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பர்சன் ஈகோவில் இருக்கப்போ நீங்கள் ஹர்ட் ஆனாலும், உங்கள் லவ்டு ஒன் ஹர்ட் ஆனாலும், இந்த கனெக்ஷன் ஸ்பாயில் ஆனாலும் உங்கள் பர்சனுக்கு நோ ப்ராப்ளம். அந்த ஈகோ இந்த பர்சன் விட மாட்டாங்க. உங்கள் லவ்டு ஒன் ஈகோவில் இருக்கப்போ அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த ஈகோ உங்களுக்கு பிடிக்காது. இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ஈகோ தான். உங்கள் லவ்டு ஒன் ஈகோ இல்லாமல் இருக்கப்போ அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கலாமா? உங்கள் பர்சன் உங்களை லவ் பண்ணுற மாதிரி, மிஸ் பண்ணுற மாதிரி, கேர் பண்ணுற மாதிரி நீங்கள் கூட பண்ண முடியாது. வேறு யாரும் பண்ண முடியாது. உங்கள் பர்சன் உங்களை ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த பர்சன் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போது அவங்க கூட இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஜஸ்ட் உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் திங்க் பண்ணணும், அவங்கள மிஸ் பண்ணணும், உங்கள் பர்சன் திங்க் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க. ஒரு டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா, ஈகோ இல்லாமல் இருக்க டைமில் இந்த பர்சன் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கணுன்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுவீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி, உங்கள் டே எப்படி போச்சு, உங்கள் டே ரொட்டீன் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே இந்த பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்கள் லவ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணுறது தான் உங்கள் லவ் லாங்குவேஜ். Birth date 16, 25, 13, 12, 1, 5, 15, 26 and 22. உங்கள் லவ்டு ஒன் இதை ரீசன்ட்லி திங்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் பர்சன் இப்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பீஸ் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. See this. Within 2 months உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. பியூட்டிஃபுல் சோல்ஸ், ஹாப்பியா? உங்கள் லவ்டு ஒன்னுக்கு அந்த ஈகோ விட நீங்கள் தான் ஸ்பெஷல், நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட். உங்கள் பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்களும் உங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணுங்க. உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பர்சன்னால் சைலண்ட்டாக இருக்க முடியாது. உங்கள் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும். அவங்கள ஹர்ட் பண்ண மாதிரி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுவாங்க. இனிஷியல்ஸ் G or B N Y L A. சோஷியல் மீடியா லவ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் லவ் ஸ்டோரி நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆர் உங்கள் பர்சன் உங்கள் லவ் ஸ்டோரி அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்கமிங் டேஸில் உங்கள் பர்த்டே வருது ஆர் உங்கள் பர்சன் பர்த்டே வரலாம்.
555 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ரீசெண்ட்லி நீங்கள் பீகாக் ஃபெதர்ஸ் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் யோர் சைன். இந்த கனெக்ஷனுக்கு எண்ட் இல்லை. எண்ட்லெஸ் லவ். இந்த கனெக்ஷனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த சைலன்ஸ் உங்கள் லவ்டு ஒன் பிரேக் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்கள் கூட கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பபாய் வித் லவ் அண்ட் லைட்.